Hello all, welcome back to Victory Exams Academy. இந்த வீடியோவில் நம்ம ஃப்ரீ தமிழ் டெஸ்ட் பேட்ச்க்கான வீடியோஸ் வித் ஆன்சர்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம் கொஷின் செட்ஸில். ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு இந்த ஒரு டெஸ்ட்டில் வந்து உங்களுக்கு 50 கொஷின்ஸ் வந்துடும். ஒவ்வொரு இயர்லேருந்து உங்களுக்கு 25 கொஷின்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ இன்றைக்கி பார்க்கக்கூடிய போர்ஷன்ஸ் வந்து ஸ்டாண்டர்ட் 9ல் உங்களுக்கு 7 மற்றும் 7 கவர் ஆகும். ஸோ இப்போ ஃபஸ்ட் கொஷின் போகலாம். ஸோ ஆங்கிலேய படைகள் மலேசியாவில் ஜப்பானியரிடம் சரணடைந்த நாள் என்ன? ஸோ எந்த நாளில் வந்து ஆங்கில படைகள் வந்து ஜப்பானியர்களிடம் சரணடைஞ்சாங்க? ஜனவரி 15 பிப்ரவரி 15 அக்டோபர் 15 ஆகஸ்ட் 15 அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர் வந்து ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். பிப்ரவரி 15 தான் ஆங்கிலேய படைகள் வந்து ஜப்பானியர்களிடம் சரணடைஞ்சிருப்பாங்க. அடுத்து இரண்டாவது கொஸ்டின், நேதாஜி நீர்மூழ்கி கப்பலில் எத்தனை நாட்கள் ஜெர்மனியிலிருந்து சிங்கப்பூருக்கு வந்தடைந்தார்? ஸோ மொத்தம் எத்தனை நாட்களுக்கு வந்தடைஞ்சிருப்பாங்க? ஸோ எத்தனை நாட்கள் அவர் வந்து பயணம் மேற்கொண்டிருப்பார் அப்படின்னு பார்த்தோன்னா 91 நாட்கள் பயணம் மேற்கொண்டிருப்பார். நீர்மூழ்கி கப்பலில் மொத்தம் 91 நாள் வந்து ஒரு பயணம் மேற்கொண்டிருப்பார். எங்கேருந்து எங்கே போயிருப்பார் அப்படின்னு பார்த்தோன்னா ஜெர்மனியிலிருந்து சிங்கப்பூர் போயிருப்பார். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர் 91. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 3, தமிழகத்திலிருந்து பெரும்படையை திரட்டி இந்திய தேசிய ராணுவத்திற்கு வலு சேர்த்த பெருமைக்குரியவர் யார்? அப்போ இந்திய தேசிய காங்கிரஸுக்கு தமிழகத்திலிருந்து நிறைய ஆட்களை வந்து சேர்த்தன சிறப்புக்குரியவர் யாரு? நேருவா, காந்தியா, பசும்பொன்னா, ராஜாஜி அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் தான் தமிழகத்திலிருந்து நிறைய வீரர்களை வந்து இந்திய தேசிய ராணுவத்தில் சேர்த்திருப்பாரு. ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். அடுத்து ஃபோர்த் கொஸ்டின், இந்திய தேசிய காங்கிரஸின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள் தான் என்று கூறியவர் யாரு? ஸோ இந்திய தேசிய காங்கிரஸின் ராணுவத்தோட அந்த இதயம் மற்றும் ஆத்மா வந்து தமிழர்கள் தான் என்று அந்த கூற்றை வந்து கூறியவர் யாரு? முத்துராமலிங்க தேவரா, தில்லானா, நேதாஜியா, இல்லை வந்து காந்தியடிகளா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஃபோர்த் கொஸ்டினோட ஆன்சர் வந்து பி இஸ் ரைட் ஆன்சர், தில்லான். அடுத்து ஃபிஃப்த் கொஸ்டின், நேதாஜி இந்திய தேசிய ராணுவத்தின் எந்த ஆண்டு பதவியேற்றார்? 1940, 1947, 45, 43. ஸோ எந்த ஆண்டு பதவியேற்றிருப்பார் அப்படின்னு பார்த்தோம்னா கரெக்டாக அதோட டேட்டுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஜூலை 9, 1943 தான் வந்து பதவியேற்றிருப்பாரு. ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஜூலை 9, 1943 பதவியேற்றிருப்பாரு. அடுத்தது சிக்ஸ்த் கொஸ்டின், வான்படை தாக்குதலுக்கான சிறப்பு பயிற்சி பெற வீரர்கள் எங்கு அனுப்பி வைக்கப்பட்டனர்? ஸோ எந்த ஒரு அகாடமிக்கு அனுப்பியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அது வந்து இம்பீரியல் மிலிட்ரி அகாடமி. ஸோ சிக்ஸ்த் கொஸ்டின் வந்து சி இஸ் ரைட் ஆன்சர். ஸோ வான்படை தாக்குதலுக்கான சிறப்பு பயிற்சி பெற இதை வந்து நம்மளுக்கு நேதாஜி தான் வந்து செலக்ட் பண்ணியிருப்பாரு. குறிப்பிட்ட வீரர்கள் வந்து செலக்ட் பண்ணியிருப்பாரு. அது அடுத்த கொஸ்டின் சொல்லியிருப்போம். ஸோ எத்தனை வீரர்களை வந்து அவர் வந்து செலக்ட் பண்ணியிருப்பாரு? மொத்தம் 45 வீரர்களை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு சிறப்பான அந்த வான்படை தாக்குதலுக்கான பயிற்சி வந்து அளிக்கப்படும் இடமான இம்பீரியல் மிலிட்ரி அகாடமியில் அவங்கள கொண்டு போய்விட்டு ஸோ அவங்களுக்கு அதை பயிற்சி அளித்து அதுக்கப்புறம் அவங்க வந்து போகிற இடத்துக்கு யூஸ் பண்ணிக்கிறதுக்காக ஒரு 45 வீரர்களை வந்து அவர் செலக்ட் பண்ணியிருந்திருப்பாரு. ஸோ அனுப்பப்பட்ட இடம் இம்பீரியல் மிலிட்ரி அகாடமி. ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். அட் செவன்த் கொஸ்டின், நேதாஜியால் தேர்வு செய்யப்பட்ட 45 வீரர்கள் கொண்ட பயிற்சி பிரிவுக்கு எந்த பெயர் அழைச்சாங்க? ஸோ அந்த 45 பேர் இருக்கக்கூடிய அந்த குழுக்கு ஒரு பெயர் வந்து அழைச்சிருப்பாங்க. ஸோ வாரியர்ஸா, கருப்பு பூனை படையா, இம்பீரியல் மிலிட்ரி அகாடமியா, இல்லை டோக்கியோ கேடட்ஸா அப்படின்ட்டு. ஸோ இதோட பேர் வந்து ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். டோக்கியோ கேடட்ஸ் அப்படிங்கிற அந்த சிறப்பு பெயர் கொண்ட குழு வந்து 45 வீரர்கள் குழு. அவங்களுக்கு சிறப்பான என்ன பயிற்சி அளித்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா வான்படை தாக்குதலுக்கான பயிற்சி வந்து அளிச்சிருப்பாங்க. அடுத்த கொஸ்டின் நம்பர் 8, சரணடைந்த வீரர்களை கொண்டு ஜப்பானியர்கள் யார் தலைமையில் ஐஎன்ஏ படையை உருவாக்கினர்? ஸோ நம்ம சரணடைந்த வீரர்களை கொண்டு தான் ஃபர்ஸ்ட் ஜப்பானியர்கள் வந்து உருவாக்கி இருந்திருப்பாங்க. ஐஎன்ஏ அப்படிங்கிற அந்த இயக்கத்தை வந்து உருவாக்கியிருப்பாங்க. ஸோ யாரோட தலைமையில் ஆரம்பத்தில் உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர் 8க்கு. ஸோ மோகன் சிங்கோட தலைமையில் தான் வந்து உருவாக்கப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து நேதாஜி வந்து அதுக்கு பொறுப்பேற்றிருப்பாரு. அடுத்த கொஸ்டின் நம்பர் 9, ஐஎன்ஏ மார்ச் 18 ஆங்கிலேயரை வென்றது? ஸோ எந்த வருஷம்? மார்ச் 18 கொடுத்தாச்சு. எந்த ஆண்டில் வந்து ஆங்கிலேயரை வந்து தோக்கடிச்சிச்சு, ஜெயிச்சிச்சு? ஐஎன்ஏ வந்து எந்த ஆண்டு ஆங்கிலேயரால் ஜெயித்தது அப்படின்னு பார்த்தோம்னா கொஸ்டின் நம்பர் 9க்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். 1944 இந்த ஐஎன்ஏ வந்து ஆங்கிலேயரை வந்து வென்றதா வந்து தகவல் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ 1944. அடுத்து 10வது கொஸ்டின், மூவர்ண கொடி இந்தியாவிற்கு மணிப்பூர் பகுதியில் எந்த இடத்துல ஏற்றப்பட்டது? ஸோ இந்தியாவில் மணிப்பூர் பகுதியில் வந்து ஒரு இடத்துல இந்த மூவர்ண கொடியை வந்து ஏற்றிருக்காங்க. அது எந்த இடம் அப்படின்னா ராலாடில், அதே போல் கேந்திலாவா, இல்லை மெய்ராங்கா, இல்லை வந்து தபிராலியா அப்படின்னு கேட்டிருந்தோம். ஸோ இது வந்து மொய்ராங் அப்படிங்கிற இடத்துல தான் வந்து இந்த மணிப்பூர் பகுதியில் வந்து மூவர்ண கொடியை வந்து ஏற்றிருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். அடுத்த 11th கொஸ்டின், மலேசியாவில் உள்ள தமிழர்களின் ரத்தம் நேதாஜியின் மூளை கட்டியாக உள்ளது. ஸோ இந்த கூற்றை வந்து கூறினது யாரு? மலேசியாவில் உள்ள தமிழர்களின் ரத்தம் நேதாஜியின் மூளையில் கட்டியாக உள்ளது என்று கூற்றை கூறியவர் வந்து யாரு? பேராசிரியர் மாசு அண்ணாமலையா, இல்லை சர்ச்சில், அதே போல் வந்து மோகன் சிங்கா, தேவர் அப்படின்னு கேட்டிருந்தோம். இது வந்து ஸோ வின்சென்ட் சர்ச்சில் தான் வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ சர்ச்சில் இஸ் ரைட் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். 12th கொஸ்டின், நாட்டிற்காக
உயிர் நீத்த முழு நிலவினை போன்ற தியாகிகள் முன்பு நாங்கள் மெழுகுவர்த்திகள் தான். ஸோ அந்த அவங்களோட கம்பேர் பண்ணும்போது நாங்களாம் வந்து ஒன்றுமே கிடையாது, ஒரு சின்ன மெழுகுவர்த்தி தான் அப்படின்னு கூறியவர் வந்து யார்? இந்த கூற்றம் வந்து கூறியவர் அண்ணாமலையா, சர்ச்சிலா, நேதாஜியா, அப்துல் காதர் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ 12th கொஸ்டினுக்கு வந்து ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர், அப்துல் காதர். அடுத்து 13th கொஸ்டின், விருத்தப்பாவால் இயற்றப்பட்ட முதல் காப்பியம். ஸோ எந்த காப்பியம் வந்து விருத்தப்பாவால் இயற்றப்பட்டிருது? கலித்தொகையா, முத்தொள்ளாயிரமா, இல்லை மதுரை காஞ்சியா, சீவக சிந்தாமணி அப்படின்னு பார்த்தா ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஸோ 13th கொஸ்டினுக்கு வந்து ஆப்ஷன் டி சீவக சிந்தாமணி இஸ் ரைட் ஆன்சர். ஸோ விருத்தப்பாவால் இயற்றப்பட்ட முதல் காப்பியம் சீவக சிந்தாமணி, 13th டி. அடுத்தது 14th கொஸ்டின், சீவக சிந்தாமணியின் உட்பிரிவு. ஸோ மொத்தம் எந்த சீவக சிந்தாமணியில் இருக்கக்கூடிய உட்பிரிவின் பெயர் என்ன? மறுப்பு, இளம்பக்கம், மதிலம், அதே போல கலம்பகம். ஸோ இதோட ஆன்சர் வந்து பி இஸ் ரைட் ஆன்சர், இளம்பகம் அப்படிங்கிறது ரைட் ஆன்சர். அடுத்து 15th கொஸ்டின், சீவக சிந்தாமணி எந்த சமய நூல்? புத்த சமயமா, இல்லை சமண சமயத்தை சார்ந்ததா, சைவ சமயமா, இந்து சமயமா அப்படின்னு கேட்டிருந்தோம். சீவக சிந்தாமணி எந்த சமயத்தை சார்ந்தது? சமண சமயத்தை சார்ந்தது. அடுத்து திருத்தக்க தேவர் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்? 7ஆம் நூற்றாண்டா, 8ஆம் நூற்றாண்டா, 6ஆம் நூற்றாண்டா, 9ஆம் நூற்றாண்டா? ஸோ 16வது கொஸ்டினுக்கு டி இஸ் ரைட் ஆன்சர், 9ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர் திருத்தக்க தேவர். அடுத்து 17th கொஸ்டின், கழனி என்பதன் பொருள் என்ன? வயல், வலை, மொட்டு, மனம் அப்படின்னு கேட்டிருந்தோம். ஸோ கழனி என்பதன் பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர், வயல். அடுத்தது 18th கொஸ்டின், எந்த நாட்டின் வளத்தை திருத்தக்க தேவர் வர்ணித்து பாடியுள்ளார்? ஸோ சேர நாட்டு வளத்தை வந்து திருத்தக்க தேவர் பாடியிருக்காரா, சோழ நாடா, இல்லை ஏமாங்கத நாடா, இல்லை பாண்டி நாடா அப்படின்னு பார்த்தனால நம்ம ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர், ஏமாங்கத நாட்டோட வளத்தை தான் வந்து திருத்தக்க தேவர் புகழ்ந்து பாடியிருப்பாரு. அடுத்தது 19th கொஸ்டின், மூவேந்தர்களின் நாட்டு வளங்களை நயமாக வெளிப்படுத்தும் நூல். அப்போ மூவேந்தர்கள் சேர, சோழ, பாண்டியர்கள் இந்த 3 பேர்த்தோட நாட்டின் சிறப்பு என்ன, அம்சங்கள் என்ன, வளங்கள் என்ன அப்படிங்கிறத நயமாக வெளிப்படுத்துறது எந்த நூல்? இந்த 3ஓட புகழையுமே வெளிப்படுத்துறது சீவக சிந்தாமணியா, முத்தொள்ளாயிரமா, பரணியா அப்படின்னு கேட்டிருந்தோம். ஸோ 19th கொஸ்டினுக்கு பி இஸ் ரைட் ஆன்சர், முத்தொள்ளாயிரம். ஸோ இந்த முத்தொள்ளாயிரம் நூலில் தான் வந்து மூவேந்தர்களின் சிறப்பையுமே தனித்தனியாக வந்து நயம் அடிப்படையில் வெளிப்படுத்தியிருப்பாரு. அடுத்து 20th கொஸ்டின், புறத்திரட்ட நூலின் செயல்களில் மொத்தம். ஸோ புறத்திரட்ட நூல்கள் மொத்தம் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ மொத்தம் வந்து 108 இருக்குது. ஸோ 20வது கொஸ்டினோட ஆப்ஷன் வந்து டி இஸ் ரைட் ஆன்சர், 108 புறத்திரட்ட நூல்கள் வந்து நம்மளுக்கு இருக்குது. அடுத்து 21th கொஸ்டின், மதுரை காஞ்சி எந்த நூல்களில் ஒன்று? 8 தொகையா, 10 பாட்டா, 11 மேல் கணக்கா, 11 கீழ்கணக்கா அப்படின்னு கேட்டிருந்தோம். ஸோ 21th கொஸ்டினோட ஆன்சர் வந்து பி இஸ் ரைட் ஆன்சர், 10 பாட்டு. ஸோ 10 பாட்டு இலக்கியத்தில் ஒன்று தான் அந்த மதுரை காஞ்சி அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ அதில் காஞ்சி என்பதன் பொருள் என்ன அப்படிங்கிறத 22nd கொஸ்டினாக கேட்டிருந்தோம். நிலையாமை, ஒளி, பாடல், ஊர் அப்படின்னு கேட்டிருந்தோம். ஸோ 22nd ஆன்சர் வந்து ஏ இஸ் ரைட் ஆன்சர், நிலையாமை. காஞ்சி அப்படிங்கிறதோட பொருள் வந்து நிலையாமை அப்படிங்கிறது அர்த்தம். அடுத்து 23வது கொஸ்டின், மதுரை காஞ்சி நூலின் பாட்டுடை தலைவன் யாரு? பாண்டியன் இமயவர்மன், பாண்டியன் நெடுஞ்செழியன், ராஜேந்திரன், ராஜராஜன் அப்படின்னு கேட்டிருந்தோம். ஸோ 23வது கொஸ்டின், எதோட பாட்டுடை தலைவன்? மதுரை காஞ்சியோட பாட்டுடை தலைவன். 23க்கு பார்த்தோம்னா பாண்டியன் நெடுஞ்செழியன் தான் வந்து அந்த பாட்டுடை தலைவனாக கொண்டு அந்த மதுரை காஞ்சியை வந்து பாடியிருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். அடுத்து 24th கொஸ்டின், 25 ஆண்டுகள் 4 தலைமுறையாக நட்புடன் கூடும் சந்தை எது? திருப்பூர் சந்தையா, இல்லை பொள்ளாச்சி சந்தையா, இல்லை வந்து போச்சம்பள்ளி சந்தையா, இல்லை கூடலூரா அப்படின்னு கேட்டிருந்தோம். ஸோ எத்தனை ஆண்டுகள்? 125 ஆண்டுகளாக மொத்தம் 4 தலைமுறையாக வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் கூடும் சந்தை வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர், போச்சம்பள்ளி சந்தை. அடுத்து 25வது கொஸ்டின், மாநகர பாட்டு என அழைக்கப்படும் நூல் இது. ஸோ இந்த நூலுக்கு குறிக்கக்கூடிய இன்னொரு பெயர், நெடுநல் வாடையோட இன்னொரு பெயர் மாநகர பாட்டா, இல்லை குறிஞ்சி பாட்டா, மதுரை காஞ்சியா, மதுரை கலம்பகம் அப்படின்னு கேட்டிருந்தோம். ஸோ 25th கொஸ்டினோட ஆன்சர் சி இஸ் ரைட் ஆன்சர், மதுரை காஞ்சியோட இன்னொரு பெயர் தான் மாநகர பாட்டு. ஸோ இதோட வந்து உங்களுக்கு இயல் 7 முடியுது. அடுத்தது வந்து இயல் 8 பார்க்க போகிறோம். ஸோ இயல் 8ஓட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 26 கொஸ்டின், சமூக வளர்ச்சிக்கு கல்வியின் மிகச்சிறந்த டாஸ் பெரியார் கருதினார். இந்த சமூக வளர்ச்சிக்கு கல்வி வந்து மிகச்சிறந்த என்னவா இருக்கும் அப்படிங்கிறது பெரியார் வந்து கூறியிருக்காரு. ஆயுதமா இருக்குமா கல்வி, இல்லை கருவியா இருக்குமா, தூணா இருக்குமா, ஏனியா இருக்குமா அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் கிடைத்தது. 26th கொஸ்டினோட ஆன்சர் வந்து ஸோ பி இஸ் ரைட் ஆன்சர், சமூக வளர்ச்சிக்கு கல்வி வந்து மிகச்சிறந்த கருவியாக இருக்கும் அப்படின்னு பெரியார் கூறியிருப்பார். அடுத்து 27th கொஸ்டின், சற்சிந்தனை ஆற்றலையும் தன்னம்பிக்கையும் வளர்க்கும் கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறியவர். ஸோ தற்சிந்தனை, தானா சிந்திக்கக்கூடிய அந்த சுய சிந்தனை மற்றும் ஆற்றலையும் தன்னம்பிக்கையும் வளர்க்கும் கல்வியை வந்து நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு கூறியவர் பெரியாரா, காந்தியா, நேருவா, நேதாஜியான்னு கேட்டிருந்தோம். ஸோ 27th கொஸ்டினோட ஆன்சர் வந்து பெரியார். ஸோ 28th கொஸ்டின், பெரியார் மதிப்புமிக்க நூலாக கருதியது எது? எந்த நூலை வந்து மதிப்புமிக்க நூலாக கருதியிருப்பாரு? அறநெறியா, திருவள்ளுவமலையா, நன்னெறியா, திருக்குறள் அப்படின்னு கேட்டிருந்தோம். இதில் வந்து ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர், திருக்குறளை தான் வந்து பெரியார் மதிப்புமிக்க நூலாக கருதியிருப்பாரு. அடுத்து 27th
7th கொஸ்டின் பெரியாரின் எழுத்து சீரமைப்புக்கான கூறுகளை தமிழக அரசு எப்போது நடைமுறைப்படுத்தியது? ஸோ பெரியார் வந்து ஒரு சில ஆல்ட்ரேஷன்ஸ் வந்து அந்த தமிழ் லாங்குவேஜில் அந்த லெட்டர்ஸ்க்கு வந்து பண்ணியிருந்திருப்பாரு, இந்த எழுத்துக்கு பதிலாக இந்த எழுத்து அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த கூறுகளை வந்து தமிழக அரசு எப்போது வந்து நடைமுறைப்படுத்துது அப்படின்னு பார்த்தோன்னா 1970 78 80 77 அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ பி இஸ் ரைட் ஆன்சர். 1978 வந்து தமிழக அரசு அதை நடைமுறைப்படுத்துச்சு. ஸோ பி இஸ் ரைட் ஆன்சர். அடுத்து 30th கொஸ்டின் பெரியார் உயிரெழுத்தை எந்த உயிரெழுத்து ஐ அப்படிங்கிற உயிரெழுத்துக்கு பதிலாக எந்த எழுத்தை வந்து சீரமைத்தார்? ஆயா இல்லை இ அப்படிங்கிற எழுத்தா இல்லை ஐயா இல்லை எய்யா அப்படின்னு பார்த்தோம். ஸோ 30th வந்து சி இஸ் ரைட் ஆன்சர். ஐ அப்படிங்கிறத அவர் வந்து ஒரு உயிரெழுத்து பிளஸ் ஒரு ஆயுத எழுத்து ஐ அப்படிங்கிற இந்த இதை வந்து இதுக்கு பதிலாக இதை நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி செஞ்சிருப்பாரு. அடுத்து 31வது கொஸ்டின் பெரியார் பெண்களுக்கு டாஸ் விழுக்காடு இட ஒதுக்கீடு தரப்பட வேண்டும் என்றார். ஸோ எத்தனை விழுக்காடு வந்து பெண்களுக்கு ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு அப்படின்னு பார்த்தோம்னா 31வது கொஸ்டினுக்கு வந்து ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். பெண்களுக்கு மொத்தம் 50 விழுக்காடுகள் வந்து இட ஒதுக்கீடு கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லி பெரியார் வந்து சொல்லியிருந்திருப்பார் அப்பவே. அடுத்து 32வது கொஸ்டின் பெரியாரை தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் என்று பாராட்டி பட்டம் வழங்கி சிறப்பித்த அமைப்பு. ஸோ எந்த அமைப்பு பெரியாருக்கு வந்து பட்டம் வழங்கியிருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா யுனெஸ்கோ. ஸோ யுனெஸ்கோ தான் வந்து பெரியாரை தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் அப்படிங்கிற அந்த பட்டத்தை கொடுத்து அழைச்சிருப்பாங்க. அடுத்தது 33வது கொஸ்டின் பெரியாரின் சுயமரியாதை இயக்கம் தொடங்கிய ஆண்டு. ஸோ எந்த ஆண்டு பெரியாருடைய சுயமரியாதை இயக்கம் தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். 1925 பெரியாரோட சுயமரியாதை இயக்கம் தொடங்கப்பட்டிருக்கும். அடுத்து 34வது கொஸ்டின் பெரியார் நடத்திய இதழ்களில் இவற்றில் எது இல்லை? குடியரசு, விடுதலை, உண்மை, சுயமரியாதை. ஸோ இதுல எது வந்து பெரியார் நடத்தின இதழ்கள்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஸோ குடியரசு பெரியாரோட இதழ்கள், விடுதலை மற்றும் உண்மை, இந்த ஃபர்ஸ்ட் 3மே பெரியார் நடத்தின இதழ்கள். அப்ப எது இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா சுயமரியாதை தான் அவரோடது இருக்காது. ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். அடுத்து பெரியார் நடத்திய ஆங்கில இதழின் பெயர் என்ன? ரைசிங் சன்னா, ரிவோல்ட்டா, வாரியரா அப்படின்னு கேட்டிருந்தோம். ஸோ இதில் ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ரிவோல்ட் தான் வந்து பெரியார் நடத்திய ஆங்கில இதழின் பெயர், ரிவோல்ட். அடுத்து 36th கொஸ்டின் புதுமை கவிதையின் அதாவது புது கவிதை ஒரு புதுமை கவிதையின் தந்தை என போற்றப்படுபவர் யாரு? வைரமுத்தா, சுரதாவா, வாணிதாசனா, பிச்சமூர்த்தியா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். ஸோ இதோட ஆன்சர் வந்து உங்களுக்கு டி இஸ் ரைட் ஆன்சர். பிச்சமூர்த்தி இஸ் ரைட் ஆன்சர். அடுத்து 37th கொஸ்டின் பிச்சமூர்த்தி கலைமகள் பரிசு பெற்ற ஆண்டு எது? ஸோ கலைமகள் பரிசு பிச்சமூர்த்திக்கு எந்த ஆண்டு வழங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா 37th சி இஸ் ரைட் ஆன்சர். 1932 அவருக்கு கலைமகள் பரிசு வழங்கப்பட்டிருக்கும். அடுத்து 38வது கொஸ்டின் பிச்சமூர்த்தி பிஷு மற்றும் டாஸ் என்ற புனைப்பெயர்களில் படைப்புகளை எழுதினார். இவர் வந்து 2 புனைப்பெயரை வச்சு தன்னுடைய நூல்களை வந்து எழுதியிருப்பாரு, தன்னுடைய சொந்த பெயரில் எழுதியிருக்க மாட்டார். அதில் ஒரு புனைப்பெயர் பிஷு, அப்புறம் இன்னொரு புனைப்பெயர் எந்த பெயரில் வந்து தன்னுடைய நூல்களை வந்து எழுதி வெளியிட்டிருப்பாரு? வானதி அப்படிங்கிற பெயர்லையா இல்லை ரேவதி, மதி, ராணி அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ ஆப்ஷன் வந்து இதுக்கு பி இஸ் ரைட் ஆன்சர். ரேவதி அப்படிங்கிற இன்னொரு புனைப்பெயரில் தான் வந்து அவரோட நூல்களை வெளியிட்டிருப்பாரு. அடுத்து 39வது கொஸ்டின் கமுகு என்பதன் பொருள் என்ன? கதிரவன், அதே போல் வந்து கடல், வான், பாக்கு. ஸோ கமுகு அப்படின்னாலே அது வந்து பாக்கு அப்படிங்கிறதான் பொருள். ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். அடுத்து 40th கொஸ்டின் லாவோ ட்சு எந்த நாட்டு கவிஞர்? ஸோ இந்த நாட்டு சேர்ந்தவர் அரபியாவா, அமெரிக்காவா, சீனாவா, லண்டனா? ஸோ 40வது கொஸ்டின் ஆன்சர் சி இஸ் ரைட் ஆன்சர். சீனா நாட்டை சேர்ந்தவர் தான் இந்த லாவோ ட்சு. அடுத்து 41th கொஸ்டின் எதை மையமாக வைத்து கன்ஃபியூசஸ் சிந்தனை? ஸோ கன்ஃபியூசஸ் சிந்தனை வந்து எதை மையமாக கொண்டது? லட்சியமா, ஒழுக்கமா, எண்ணுதலா, அதே போல வாழ்க்கையா? ஸோ கன்ஃபியூசஸ் சிந்தனையின் மையப்புள்ளி அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா மைய தீம் என்ன அப்படி கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒழுக்கம் தான். ஸோ 41th கொஸ்டினோட ஆன்சர் வந்து உங்களுக்கு பி இஸ் ரைட் ஆன்சர். அடுத்து 42nd கொஸ்டின் தாவோதா தேசிங் கதையை மொழிபெயர்த்தவர். ஸோ தாவோதா தேசிங் கலையை மொழிபெயர்த்தவர் யாரு? கவி, வஉசி, அதே போல மூன்றடையனார், சி மணி அப்படின்னு கொடுத்துருந்தோம். ஸோ 42nd கொஸ்டினோட ஆன்சர் வந்து டி இஸ் ரைட் ஆன்சர், மணி. அடுத்தது 43rd யசோதரன் எந்த நாட்டு மன்னன்? பாண்டிய நாட்டு மன்னனா, சேர நாட்டு மன்னனா, சோழ நாட்டா இல்லை அவந்தி நாட்டு மன்னனா அப்படின்னு கேட்டால் ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஸோ அவந்தி நாட்டு மன்னன் தான் யசோதரன். 43க்கு டி இஸ் ரைட் ஆன்சர். அடுத்து 44th கொஸ்டின் நோக்குவது ஏதெனில் டாஸ் நோக்குக? வானம், காணம், மோனம், ஞானம் அப்படின்னு கொடுத்துருந்தோம். ஸோ இதோட ஆப்ஷன் வந்து நோக்குவது எதனில் எதை நோக்கணும்? ஞானத்தை தான் நோக்கணும், ஞானத்தை தான் பெருக்கணும் அப்படின்னு இருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். அடுத்து 45th கொஸ்டின் முண்டி மோதும் துணிவே இன்பம் இதில் இன்பமாக உருவாகிப்பது எது? ஸோ இந்த முண்டி மோதும் துணிவே இன்பம், இதில் இன்பம்னு எதை வந்து ஒப்பிடுறாங்க? இன்பத்தோட எதை ஒப்பிடுறாங்க? இன்பம்னு எதை சொல்கிறாங்க? மகிழ்ச்சியை சொல்கிறாங்களா, வியப்பா, துணிவா, இல்லை மருட்சியா அப்படின்னு கேட்டோம்னா ஸோ 45க்கு வந்து சி. ஸோ முண்டி மோதும் துணிவே இன்பம்னா அந்த துணிவு அப்படிங்கிறதான் இங்கே வந்து இன்பமாக உருவாக்கப்படுத்தியிருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். அடுத்து 46th கொஸ்டின் சயன்சிக்கு புலி சிறுகதையை எழுதியவர். ஸோ இந்த கதையோட ஆசிரியர் வந்து யாரு? மு மேத்தாவா, சிற்பியா, லவோட்சுவா, இல்லை பிச்சமூர்த்தி அப்படின்னு கேட்டிருந்தா ஸோ 46க்கு வந்து பிச்சமூர்த்தி இஸ் ரைட் ஆன்சர். ஸோ டி இஸ் ரைட் ஆன்சர். அடுத்து 47th ஞானம் என்பதன் பொருள் என்ன? தானம், தெளிவு, சினம், அறிவு. ஸோ ஞானம் அப்படின்னாலே நம்ம சொல்றது அறிவு தான். ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். அடுத்து 48th கொஸ்டின் தம்பிக்கு கடிதம் எழுதியவர். இதில் யார் வந்து தன்னோட தம்பிக்கு எழுதியிருப்பார் கடிதம்? மூவா, கலைஞர், அண்ணா, திலகர். ஸோ இதில் வந்து 48th கொஸ்டின் வந்து
கொஸ்டினோட ஆன்சர் வந்து ஏஸ் ரைட் ஆன்சர் மூவா. ஸோ தம்பி கடிதம் எழுதியவர் மூவா. அடுத்து 49th கொஸ்டின், பெரியாரின் சிந்தனைகள் நூலின் ஆசிரியர் யாரு? பெரியாரின் சிந்தனைகள் அப்படிங்கிற நூலோட ஆசிரியர் வந்து வே ஆணைமுத்தா, கி வீராமணி, அதே போல டி பரதனா அப்படின்னு கேட்டிருந்தா. ஸோ 49th கொஸ்டினோட ஆன்சர் வந்து ஏஸ் ரைட் ஆன்சர் வே ஆணைமுத்து. அடுத்து பெரியார் 50வது கொஸ்டின், பெரியார் என்ற பட்டம் வழங்கப்பட்ட பெண்கள் மாநாடு எந்த ஊரில் நடைபெற்றது? அப்ப பெரியார் அப்படிங்கிற ஈவேராவோட பெரியார் அப்படிங்கிற அந்த பட்டம் வந்து அவருக்கு எந்த மாநாட்டின் போது வழங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தா பெண்கள் மாநாட்டின் போது வழங்கப்பட்டது. அந்த பெண்கள் மாநாடு எந்த ஊர்ல நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா மதுரையா, கிருஷ்ணகிரியா, இல்ல தேனியா, சென்னையா அப்படின்னு பார்த்தோம்னா சென்னையில தான் நடந்திருக்கும். அது எந்த ஆண்டு எந்த நாள் நடந்திருக்கும் அப்படின்னா நவம்பர் 13, 1938 இந்த பெண்கள் மாநாடு சென்னையில் வந்து நடந்திருக்கும். ஸோ அந்த மாநாட்டின் போது தான் அவருக்கான தலைப்பு பெரியார் அப்படிங்கிற அந்த பட்டம் வந்து வழங்கப்பட்டிருக்கும். அப்போ இந்த ஆண்டு ரொம்ப முக்கியம், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. நவம்பர் 13, 1938 சென்னையில் நடந்த பெண்கள் மாநாட்டில் அவருக்கு பெரியார் அப்படிங்கிற பட்டம் வந்து வழங்கப்பட்டிருக்கும். ஸோ இதோட உங்களுக்கு 50 செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து 9th இயல் 8ல் வந்து உங்களுக்கு முடியுது. அதாவது 7, 8 வந்து உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ டெஸ்ட் நம்பர் 19 முடிஞ்சிருச்சு. அடுத்தது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெஸ்ட் நம்பர் 20 வந்து அடுத்த ஷெடியூல் படி உங்களுக்கு 15, 12, 24 வந்து உங்களுக்கு வீடியோஸ் வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ அதில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கிறது ஒரே ஒரு இயல் தான் வந்து கொடுத்துருக்கோம். அதாவது 9th வந்து உங்களுக்கு 9th மட்டும்தான், 9வது இயல் தான் கடைசி இயல். அப்போ 9th ஸ்டாண்டர்டில் அந்த 9வது இயலை மட்டும் பார்த்துருங்க. ஸோ அப்போ உங்களுக்கு அதிகபட்சமான டைம் இருக்க மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னா இதுக்கு முன்னாடி 9th வந்து நீங்கள் எந்த வீடியோஸ் வந்து பார்க்காம இருக்கீங்க, ஸோ எந்த ஸ்டாண்டர்ட் நீங்கள் படிக்காமல் இருக்கீங்களோ ஸோ அந்த ஒரு நாளை வந்து நீங்கள் வந்து அதுக்கு ரிவிஷனாக எடுத்துக்கோங்க. ஸோ டெஸ்ட்கானது 9th இயலை பார்த்துருங்க. ஸோ என்ன எது நீங்கள் இன்கம்ப்ளீட்டாக ஃபீல் பண்ணுறீங்க, இல்லை கொஞ்சம் ட்ராபேக் அதில் என்ன படிக்காமல் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த இயலை வந்து நீங்கள் அன்றைக்கி ஃபுல்லாக அந்த டே ஃபுல்லாக நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் அதை வந்து நீங்கள் தமிழுக்கான ரிவிஷனாக எடுத்து நீங்கள் அந்த மிஸ் பண்ண வீடியோஸையோ இல்லை வந்து மிஸ் பண்ண இயலையோ நீங்கள் வந்து படித்து முடிச்சு 9th கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருங்க. ஸோ நம்ம வந்து டெஸ்ட் நம்பர் 20 நம்மளுக்கு வந்து 9 வந்து முடியுது. ஸோ 15, 12 வந்து நம்மளுக்கு 9th முடியுது. ஸோ அடுத்த டெஸ்ட் 17 நம்ம வந்து 10th வந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த 15 நீங்கள் வந்து 9th கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் இன்கம்ப்ளீட்டாக இருக்கோ அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இந்த மாதிரியான 10th, 11th, 12th இதுக்கான பொது தமிழ், அதாவது தமிழுக்கான ஃப்ரீ தமிழ் டெஸ்ட் பேட்ச்க்கான கொஸ்டின் சீரிஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை கண்டினியூஸாக தொடர்ந்து பாருங்கள். மறக்காம நம்ம சேனலில் கண்டினியூஸாக பாருங்கள் ரிவிஷன் பர்பஸ்க்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.